ஓம் நமச்சிவாய. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி. இன்னைக்கு ஒரு குட்டி கதையோட என்ன நைவேத்தியம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டில் ஒரு வேடம் பகல் முழுக்க எந்த விலங்கும் கிடைக்காம தேடிட்டே இருந்தான். வெறும் கையோட வீட்டுக்கு போக முடியாது, வீட்டில் இருக்கிறவங்களாம் ரொம்ப பசியாக இருக்கிறாங்க அப்படின்னுட்டு ஒரு மரத்து மேலே ஏறி இரவு முழுக்க உட்காந்துட்டான். நம்ம தூங்கிட்டு போகிறோம் அப்படின்றதுனால கீழே விழுந்துருவோம், விலங்குகள் நம்மளை சாப்பிட்டுடோன்றதுனால என்ன பண்ணால், தூங்காமல் இருக்கிறதுக்காக அந்த மரத்தில் இருக்கிற இலையை பறித்து ஒவ்வொன்றா கீழே போட்டுகிட்டே இருந்தான். அதே மாதிரி அவன் கொண்டு வந்திருந்த தண்ணி அப்பப்போ தெளித்து கண்ணு வீழ்ச்சிட்டே இருந்தான். இரவு முழுக்க தூங்காமல் வீழ்ச்சிட்டே இருந்தான். விடிகாலையில் ஆன உடனே சிவபெருமான் வந்து அவர் முன்னாடி தோன்றி, நீ மகா சிவராத்திரி இன்னைக்கு, இந்த அன்னைக்கு இரவு முழுவதும் நீ வில்வத்தால் என்னை அர்ச்சனை பண்ணியிருக்க, அபிஷேகமும் பண்ணியிருக்க, இரவு முழுக்க விழிக்கவும் இருந்திருக்க, அதனால் உனக்கு என்ன வரும் அப்படின்னுட்டு கேட்டார். அந்த வேடன் தான் அடுத்த பிறவியில் குகனா பிறந்து ஸ்ரீராமருக்கு தொண்டு செஞ்சார். இந்த விரதத்தை பற்றி தெரியாமல் இருந்தவருக்கே இறைவன் அருள் கிடைக்கும்போது நாம் இதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இதை முழுமையாக நம்ம கடைப்பிடிச்சோன்னா நமக்கு இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும். அரிசி மாவு புட்டு, சக்கரவள்ளி கிழங்கு, நெல்லிக்காய் வேக வச்சு இனிப்பில் போடுறது, அப்புறம் கருப்பு மூக்கல்ல சுண்டல், எல்லா பழமும் போட்ட பஞ்சாமிர்தம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரிசியை புட்டு மாவு பதத்துக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ 10 நிமிஷத்தில் இந்த புட்டு பண்ணிடலாம். இப்போ இந்த அரிசி மாவில் கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி தெளித்து ஒரு ஒயிட் கிளாத்தில் இட்லி பானையில் ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கிறேன். இதோட சக்கரவள்ளி கிழங்கும் நெல்லிக்காயும் இதோட வேக வச்சிடுறேன். இன்னொரு சைடு கருப்பு மூக்கல்லையும் வேக வைக்கிறேன் சுண்டலுக்காக. அவ்வளோதான். இப்போ எல்லாமே வெந்து வந்ததுக்கப்புறமா தேங்காய் நாட்டு சக்கரை போட்டுட்டோன்னா எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சுண்டலுக்கு மட்டும் நான் காரம் போட போகிறேன். அவ்வளோதாங்க. ஈஸியான டேஸ்டியான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு நைவேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. வீடியோ பார்க்குறவங்க அப்படியே கொஞ்சம் லைக்கும் ஷேரும் சப்ஸ்கிரைபும் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்ப என்கரேஜிங்காக இருக்கும். வித்யா மைண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பை பை. பஞ்சாட்சரம் என்னும் சிவமந்திரம். நம சிவய 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 நம வய நம சிவ நம சிவ சிவய சிவ சிவய சிவ சிவய சிவ நம சிவய